எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் டிராகன்ஸ் டாக்மா 2 அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட். நான் காசி, கூட பிரீத்தன் இருக்காரு. எஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் காசி. இது உங்கள் தமிழ் டிராகன் சேனல். இந்த செக்மெண்டோட பேர் வந்து வாங்குங்கள் விளையாடலாம். சரி, வீடியோக்குள்ள போலாமா? பூமர். என்ன காசி அப்படியே பூமர் சேர்த்துருக்கல? நல்லா இருக்குங்க. ஒரு ரூபா பபுள் கம் தானே, நல்லா இருக்குமே. இல்ல, செக்மெண்ட் பேரு வாங்க அங்கிள் விளையாடலாம் சொன்னீங்களா, அதான் சரி சைட்ல பூமர் அப்படின்னு. ஏன்னா இப்ப பூமர் அங்கிள் தான் கேம் விளையாடுறாங்க, அதான் குறியீரை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோவும் புரியும். இல்ல இந்த வீடியோ பார்க்கணும் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல்லா சேர்ந்து பண்ணிருக்கோம். உங்களோட புலம்பெல்லாம் கேட்டு எனக்கு காதுல ரத்தம் வந்தானது குறை. நான் இப்போ வரும்போது உசாரா நான் பார்த்தேன்னா பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஸ்டார்டிங்ல விளையாடுனது, அதாவது 2 நாள் விளையாடுனது. இப்போ போடுற வீடியோ வந்து ஒரு 200 hours கிட்ட விளையாடிட்டு அப்புறமா ஒரு வீடியோ இருக்கும்ல, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா, கேம் எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ. கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் காட்டி. கண்டிப்பா ஒரு கேம் 200 மணி நேரம் ஒரு கேம் ஆடுறீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேற லெவல் காசி. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து நம்ம டிராகன்ஸ்க்காக நம்ம காசி வந்திருக்காரு ஒரு கண்டென்ட்டோட. பயங்கரமா இருக்கு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க காசி, எப்படி இருந்துச்சு கேம்? இப்பயும் ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருந்தது, ஆனா ஒரு லவ் ஹேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி இருந்தது. இதை நான் ஃபுல்லா இருக்கவும் இல்லை, விளையாடாம இருக்கவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கண்டிப்பா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா காசி, நான் வந்து இந்த கேமை வந்து விளையாடி பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு போன வாரம். ஆமா ஆமா. ஐயோ, எனக்கு வாய் பச்சிங்க, எங்க என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா கேம் அது? எனக்கு வந்து அது ஸ்பெஷலா தெரியுது இந்த கேம்ல. என்னன்னா, உங்க கையை வந்து பிடிச்சிட்டு இங்கதான் போகணும் அங்கதான் போகணும், அப்பெல்லாம் எதுவும் கை பிடிச்சி கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாங்க, நீங்களே கண்டுபிடிச்சு போகணுன்ற மாதிரி இருக்கும். ஸ்டோரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் எண்டிங் எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நார்மலா சும்மா கேம்ல மார்க்கரை பார்த்து மார்க்கரை ஃபாலோ பண்ணி போறதை விட ஒரு அலைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து நீங்க ஒரு கேரக்டரா வாழ்றீங்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் ஒரு எடுத்துட்டு வராங்க உங்களுக்கு. ஸோ நீங்க அந்த இடத்துல நீங்க அட்மாஸ்பியர்ல நீங்க இருந்தா எப்படி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க மூளை இங்க வேலை செய்யணும். அப்பதான் அந்த கேமை முடிக்க முடியும். கண்டிப்பா நான் நார்மலான ஒரு ஃபன் கேம் மோட்லயே போனேன், பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு ஜிடிஏ மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நார்மலானதெல்லாம் கிடையாது. ஆமா, போறோம் எல்லாரையும் அடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒருத்தர் அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், அந்த கேம்லயே ஃபுல்லாவே அவரு காலியா தான் இருப்பாரு. அதான் வர மாட்டாரு. இந்த கேம் ப்ரோக்ரஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் ஆகிற ப்ராசஸ் ஒன்று இருக்கு காசி. அதுவே கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வெப்பன்ஸ் எடுத்து எப்படி அட்டாக் பண்ணணும்ன்றது ஒரு ப்ராசஸ். அதுவே நான் கத்துக்கணும், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வழியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதுல வேற கூட ஒரு 4 பேர் 3 பேரை பிடிச்சிட்டு அவனுங்களை வேலை வாங்குறது வேற ஒரு வேலையா இருக்கு. ஆனா அவங்க வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. உங்களுக்கே தெரியும், அந்த மெயின் பானை வந்து நம்ம டிசைன் பண்றது, நம்மளுக்கு என்ன ஹைட் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கூட இருக்கிற 2 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்றது, நம்ம சப்போர்ட் மாதிரி. இந்த இடத்துல நீங்க ஒரு பியூர் அங்கிளா வேலை செஞ்சீங்க பாருங்க. உங்க பானை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பார்பேரியன் லேடியை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. பயங்கரமான ஆளுங்க. இந்த பார்பேரியன்னா கொடூரமா இருக்குல்ல. நான் அது அந்த ஆர்பி தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். சரி, பார்பேரியன்னா கொஞ்சம் கொடூரமா இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி வந்து அந்த ஜர்னியே சூப்பரா இருந்தது. எல்லா மிஷனுக்குமே ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு ஜாலியா ரோட்ல நடந்து போயிட்டு அந்த மிஷன் வாங்கிட்டு. ஏன்னா ஃபாஸ்ட் டிராவல் வந்து ரொம்ப லிமிடெட் தான் அந்த கேமை பொறுத்த வரைக்கும். அது ஒரு விஷயம். அதுல மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. நம்ம நிறைய ஜேர்னி பண்ணலாம், என்ஜாயபிளா இருக்கும் ஒரு சில பேருக்கு. இப்ப என்ன மாதிரி ஆளுக்குலாம் கொஞ்சம் கடுப்பா இருக்கும், என்னடா டைம் ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு அடுத்த நம்ம ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு டைம் எடுக்குது. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ ஒரு ஜர்னி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறோம்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போகணும், நடுவுல இங்க வந்து கேம்ப் சைட் இருக்கு, இங்க கேம்ப் போடணும், அந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டா செட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க சொல்ற பார்த்தா மாட்டு வண்டி புளி சாதம் கட்டு சோறுல கட்டி துவையல் எல்லாம் கட்டு போயிடும். இல்ல, உண்மையிலேயே மாட்டு வண்டி இருக்கு அந்த கேம்ல. மாட்டு வண்டி தான் ஃபாஸ்ட் டிராவல். லெமன் சாதத்தை சாயங்காலம் முடிச்சிருந்தோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பணக்காரங்க வருவாங்க, இல்ல மான்ஸ்டர்ஸ் ஏதாவது வரும், அது கூட எல்லாம் சண்டை போட்டு நல்லா ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணீங்கன்னா புதுசு புதுசா ரிவார்டு கிடைக்கும். நான் இன்னும் 200 hours கம்ப்ளீட் பண்ணி கூட எனக்கு புதுசா கண்டுபிடிக்க இடம் இருந்துச்சு, புது இடம் இருந்துச்சு. அங்க போனா இன்னும் புது குவெஸ்ட் கிடைச்சது. அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அந்த கேம்ல.
நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா விளையாடல சார். நான் இன்னும் இன்ஸ்டாலே பண்ணலையா என்னோட ஆக்சுவலி என் லேப்டாப்பில். அது ஒரு விஷயம். அவங்க பிசியில் விளையாண்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தேன். நம்ம அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்காக தானே நம்ம வீடியோ இருக்கும், நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல, அந்த ஃபைட்டரு, அந்த ஆர்ச்சரு, அந்த தீஃபு, அது இருக்கும்ல. அது இல்லாம எக்ஸ்ட்ரா இல்ல, அது இல்லாம எக்ஸ்ட்ரா லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளே போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நானே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா இப்போ நானே சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னா, தீஃப்ன்றது ஒரு அக்கேஷன் என்ன அநியாயமா இருக்கு. தீஃபுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்ற மாதிரி ஒரு திருடன் சண்டை போட்டு இருக்கும் போது ஆட்டிய போட்டுருவாரு, அவ்வளவுதான். சண்டை போட்டு இருக்கும் போது அவர் பொருள் ஆட்டிய போடுவாரு, அதான் தீஃப். வேற அதை கவனிச்சு பாருங்க நீங்க. இல்ல எல்லா வெப்பன்ஸ்க்குமே வேற வேற வெப்பன்ஸ், அது ஓகே தான். சோ இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க செட் பண்ணிருக்காங்கல்ல அது. ஆமா, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு அக்கேஷன்லாம் கிடையாது. நார்மல் நம்ம நிறைய கேம்ஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு சிம்பிளா ஒரு ஆர்ச்சர், ஒரு வாரியர், அவ்வளவுதான். ஒரு வாரியர் ஃபைட்டரே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவே டிஃபரன்ஸா இருக்கு. ரெண்டு ஸ்பிளிட் ஆஃப் வாரியர் வேற ஃபைட்டர் வேறன்றது அதுவே இங்கதான் பார்த்து நம்ம. இப்போ ஃபைட்டர்னா வந்து ஒரு கையில ஷீல்டு, ஒரு கையில வந்து கத்தி இருக்கும், ஒரு கையில வந்து 1 ஹேண்டட் வெப்பன், கத்தி இல்ல கிளப் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வாரியர்னா 2 ஹேண்டட் வெப்பன், பெரிய கத்தியா 2 கையில பிடிக்கிற மாதிரி கத்தி, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி வந்து முக்கியமான ஒன்று சொல்றேன், நீங்க வந்து அந்த கேம் விளையாண்டீங்கன்னா வார்ஃபேரர் வெக்கேஷன் வந்து கன்ஃபார்மா அன்லாக் பண்ணுங்க. அது வந்து நான் ஆக்சிடென்டலா அன்லாக் பண்ணேன். அது வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட இப்படிதான் அன்லாக் பண்ணணும்னு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நான் ஆக்சிடென்டலா சரி வெக்கேஷன், அந்த வெக்கேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வெக்கேஷனா இருக்கணும்னு இல்ல. இப்போ தீபா இருக்கும் போது அந்த வெப்பன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த வெக்கேஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்கில்லும் எல்லா வெப்பனும் நீங்க ஒரே டைம்ல யூஸ் பண்ணலாம், மாத்தி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட இப்போ மேஜிக் ஆர்ச்சர்னு ஒரு வெக்கேஷன் இருக்கு. அந்த வெக்கேஷன் வந்து இல்ல, நான் எல்லாமே கலந்து விளையாடினேன், எல்லாத்தையுமே லெவலப் பண்ணேன், எல்லாம் ஒவ்வொன்னா விளையாடி லெவலப் பண்ணிட்டு இருந்தேன். தீஃபு, மேஜ் எல்லாத்தையும் நான் ஃபுல் லெவல்ல மேக்ஸ் லெவல் தான் வச்சிருந்தேன். ஆனா 200 200 ஹவர்ஸ் விளையாடினேன்ல. நீங்க எப்படி உங்களையே நீங்க மாத்தி விளையாடுவீங்களா? ஆமா, வெக்கேஷன் நம்ம மாத்திக்கலாம், அப்பப்போ மாத்தி விளையாடுவீங்களா? அப்பப்போ மாத்தி விட்டுடலாம். ஆனா நீங்க ஒரு வெக்கேஷன் மாத்திட்டீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் வேற வெப்பன் யூஸ் பண்ணா நீ இங்க போய் மாத்தணும். ஒரு இது மாதிரி இருக்கும், கில்ட் மாதிரி இருக்கும், அங்க போய் மாத்தணும் நீங்க. இப்போ ஒரு டிராகன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லெவல் கம்மியா இருக்கு, அந்த டிராகனை வந்து நீங்க வந்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு வந்து வேற வேற வழி இருக்கு. அந்த கேம்ல வந்து மெடுசான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க, அந்த கிரீக்ல புக்ல பாத்துருப்பீங்கல்ல, அந்த பார்த்த உடனே கல்லாயிரும் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் விளையாட வந்த அதான் நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் டைட்டன்ஸ் படத்துல காட்டுற அந்த மெடுசாவை எடுத்து. ஆமா, அந்த மெடுசா தான். அந்த மெடுசா வந்து நம்ம ஒரு இதுவா யூஸ் பண்ணலாம், ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்ப அந்த மெடிசா கிட்டே நீங்க சண்டை போட முடியாது. நீங்க டோர் லெவல்ல போய் மெடிசா கிட்ட சண்டை போட்டீங்கனாலும் நீங்க அவ்வளவுதான் காலி. அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு திடீர்னு அந்த வேர்ல்டு, அதான் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து எங்க ரிவார்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு இதுலதான் நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா நீங்க ரேண்டமா சுத்திட்டு இருப்பீங்க, ஒரு சாவி மாதிரி ஒண்ணு கிடைக்கும். நீங்க வந்து ஒரு இடத்துல பாத்துருப்பீங்க, ஒரு சாவி, ஒரு டோர் ஒண்ணு இருக்கும், அதை திறக்க முடியாது அப்போ உங்களால, ஏன்னா ஒரு சாவி தேவைப்பட்டு இருக்கும். அது வந்து நீங்க ரேண்டமா சுத்தம் போட்டு திடீர்னு உங்க கிட்ட குறையும் அந்த சாவி வச்சு அந்த டோர் தொடர்ந்தீங்கன்னா உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கும், கண்ணாடி ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த மெடுசாவோட அந்த பாக்குறத வந்து நீங்க அதுக்கே மாத்தி விடலாம். அதை நீங்க மாத்தி விட்டா அந்த மெடுசாவே நீங்க ஸ்டோன் ஆகலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கேம்ல சொல்ல மாட்டாங்க, நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரேண்டமா கிடைக்கும், நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஆனா அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும்ன்ற மாதிரி நீங்க சொல்றது எதிர்பார்க்கவே மாட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இப்போ அந்த ஷீல்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க மெடிசா வந்து காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த மெடிசா கிட்ட இருந்து ஒரு போ கிடைக்கும். அந்த போ வாங்கினீங்கன்னா எக்ஸ்பி சீக்கிரமா அதிகமாகும். சொல்றத பார்த்தா நம்மளுக்கு எது என்னென்ன எங்க இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்மளா கண்டுபிடிச்சா உண்டு. ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ அந்த டிராகன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா, ஆமா, நீங்க வந்து அந்த டைரக்டா போய் அழிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மெடிசாவை போட்டு தள்ளிட்டீங்களா, இல்ல அந்த ஷீல்டை வச்சு டிராகன் அழிக்க முடியாது, மெடிசாவை தான் அழிக்க முடியும். மெடிசாவை போட்டு தள்ளிட்டா மெடிசா கையில போட்டு ஈஸி. ஆமா, இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு மெடிசாவை கொலை பண்ணாம அந்த கழுத்தை அறுத்து அவங்க தலையை துண்டா எடுக்கணும் உயிரோட. ஆமா, இருங்க, அது எப்படின்னா இப்ப அந்த போ நம்மளுக்கு கிடைச்சிச்சா, அந்த போவை வச்சு நீங்க எல்லா அட்டாக் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்பி அதிகமா கிடைக்கும். 20% எவ்வளவோ 40% சரியா தெரியல, எக்ஸ்பி வந்தா டபுள் ஆகும் உங்களுக்கு. அதனால நீங்க சீக்கிரமா லெவலப் ஆவீங்க அந்த மெடிசாவை யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? அப்போ நீங்க லெவலப் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் மெடிசா கிட்ட ஃபைட்டுக்கு போய் அந்த தலையை தனியா எடுத்துட்டு அந்த தலையை யூஸ் பண்ணி நீங்க டிராகன் கிட்ட சண்டை போட்டீங்கன்னா 5 செகண்ட்ஸ் கூட ஆகாது, ஈஸியா அடிச்சிடலாம், டிராகனை காலி பண்ணிடலாம். அந்த மெடிசாவோட பவரை வச்சு அந்த டிராகனை ஸ்னோனா மாத்திடலாம். ஸோ வந்து அந்த ஃப்ரீடம் எனக்கு பிடிச்சிருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டிராகனை இலக்கு லெவல்லாம் ஏற்றி பவர்ஃபுல்லாகி ஐட்டம்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி போய் அந்த டிராகனை போட்டு தரலாலும் உங்களுக்கு ஓகே எக்ஸ்பி அந்த கிடைக்கும், அந்த ரிவார்ட் கிடைக்கும்.
இல்லனா இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த மாதிரி நிறைய டாட்ஸ்லாம் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பிளான் போட்டு நீங்க அந்த டிராகனை போட்டு தள்ளுறது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பிளே த்ரூ முடிச்சிட்டேன். அதுவே வரும் ஒரு 120 hours விளையாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த கேம் முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நியூ கேம் பிளஸ்ல வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி முடிச்ச எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். புதுசா நீங்க செகண்ட் வாட்டி ஆரம்பிக்கும் போது அந்த எக்யூப்மெண்ட் அந்த லெவல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் செகண்ட் டைம் ஆரம்பிக்கல. அப்படி நான் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பிங்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஈஜிப்துல அந்த மூக்கு உடைஞ்ச ஒரு மிருகம் இருக்கும்ல, தலை இருக்குமே. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா பிரமிடோட இதுல இருக்கும். ஆமா, ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு மூக்கு உடைஞ்சிருக்கும். அது அதை பேஸ் பண்ணியும் ஆமா ஸ்பிங்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேமஸான பசில் ஒன்று இருக்கு. நீங்க அந்த ஸ்பிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்கும். இந்த கேம்ல அந்த மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேம் முடிக்கிற வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா செவுத்துல அந்த ஸ்பிங்ஸோட போட்டோ இருக்கு. அந்த ஸ்பிங்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட கொஸ்டின் கேட்கற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை பார்த்து தான் ஓ இப்படி ஒரு மேட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தேடி பார்த்தா எனக்கே காட்டுச்சு ஸ்பிங்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கு கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கயோ தேடி, ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க நெட்டை யூஸ் பண்றது, யூடியூப் யூஸ் பண்றது கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதிகமா என்ஜாய் பண்ணலாம். இங்க எங்க இது இருக்கு அதை பார்த்துட்டு போய் நீங்க எடுக்கிறது வேஸ்ட். நீங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரிவார்டிங்கா இருக்கு. அதோட ரிடில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ரொம்ப கோலரான ஸ்பிங்ஸ் அது. அந்த மாதிரி ரொம்ப ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான பசில்லாம் இருக்கும். ஒரு குகை ஒண்ணு திறந்து விடும், உள்ள போயிட்டு அங்க அந்த குகைக்குள்ள இருக்கிறதுலே வேல்யூபான ஐட்டம் வந்து எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். உள்ள போய் பார்த்தா பெட்டி பெட்டியா இருக்கும். திறந்து பார்த்தா அழுகின பழம் அது இதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆனதா இருக்கும். இது எடுத்துட்டு போய் குத்திங்கன்னா செருப்பால வச்சு தத்தி விட்டுரும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஆனா நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா வைங்களேன், அந்த குகையோட என்ட்ரன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னு இருக்கும், மேல ஒன்னு இருக்கும். ஒரு பர்சனை வந்து ஒரு மனுஷனை பிடிக்கிற ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலுக்குள்ள அதுதான் முக்கியமானது, ஒரு பர்சன் தான் முக்கியமானதுன்ற மாதிரி ஒரு கணக்கு. அதை எடுத்துட்டு போய் காமிச்சீங்கன்னா ஓகே வெரி குட், அடுத்த பர்சனுக்கு நீங்க போகலான்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த பசில்லாம் தப்பு பண்ணீங்களா இல்ல ஸ்ட்ரைட்டாவே எல்லாத்தையும் முடிச்சீங்களா? தான் பாதி வந்து கரெக்டா முடிச்சிட்டேன், ஒரு சிலது வந்து தப்பு பண்ணேன். தப்பு பண்ண பசில்லாம் நான் ரீலோட் பண்ணி விளையாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணாம விளையாடவே முடியாது இல்ல பசில்லாம் அவ்வளவு. நான் அதான் சொல்லிட்டேனே, நான் வந்து யூடியூப்லாம் பார்க்காம விளையாடுனேன். அதனால கொஞ்சம் நிறைய வந்து ஓகே நல்லா என்ஜாய் பண்ணாது, நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டாவே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அப்போ நீங்க ஓகே நீங்க வந்து புத்திசாலி தான். பட் ஸ்ட்ரைட்டாவே முடிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால கேட்டேன். இல்ல பிரீத்தன், அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் பிரீத்தன். இப்போ எப்படின்னா ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து நீங்க ஒரு ரிங் ஒன்று போட்டு விட்டுரும் அந்த ஸ்பிங்ஸ், அந்த எவ்வளவு அடிச்சாலும் டேமேஜ் ஆகுது. அந்த ஆளை நீங்க வந்து டிஃபீட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த கேமோட மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்ணோம்னா அந்த ஆளை நாக் டவுன் பண்ணிட்டு அந்த ஆளை தூக்கி அந்த கேம்ல தூக்க முடியும், பிக்கப் பண்ண முடியும், யார வேணா தூக்கலாம். தூக்கி மலைக்கு இருந்து கீழே தள்ளி விட்டுரும். மலைக்கு கீழே போட்டா கீழே வந்து செத்துருவான். நம்ம அடிச்சு சாக மாட்டா, கீழே வந்து காலி ஆயிடுவான்ல. அந்த மாதிரி ஒரு பசில், அந்த மாதிரி ஏகப்பட்ட பசில் இருந்தது. அதே மாதிரி அந்த பசில் எல்லாமே முடிச்சிட்டா கூட அந்த மெயின் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணாது, அந்த ஸ்பிங்ஸ் பறந்து போயிடும். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது என்ன ஏமாத்திட்டு போதா ஸ்பிங்ஸ், வெளியே மறுபடியும் சண்டை போடலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா தான் என்ன தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்பிங்ஸோட கழுத்துல ஒரு சாவி இருக்கும், அதை நம்ம கவனிச்சிருக்கணும். அந்த சாவியை வச்சுதான் அந்த மெயினான பாக்ஸ் ஓபன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பிங்ஸ் கிட்ட நம்ம சண்டை போடணும். எல்லா பசலும் முடிச்சுட்டு ஒவ்வொரு பசல், அதான் 10 பாக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பசல் நீங்க ஒவ்வொரு சண்டை போட்டுக்கலாமே. அப்படியே ஃபர்ஸ்டே சண்டை போட்டா உங்களுக்கு அந்த 10 பாக்ஸ் ஓபன் ஆகாது. ஒவ்வொரு பசல் ஆன்சருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். 10 பாக்ஸ் ரிவார்டு. அதே மாதிரி வந்து அந்த ஸ்பிங்ஸை சண்டை போட்டு சாவடிக்கிறதும் வந்து ஈஸி இல்ல, பாதி சண்டையில பறந்து ஓட்டுரும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பிங்ஸ் வந்து உனக்கிட்ட இருக்கிறதுல முக்கியமான பொருள் எதுன்னு கேட்கும். அது அப்போ வந்து நம்ம வந்து அன்வேக்கிங் ஆரோன்னு ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ வச்சு என்ன பண்ணலாம், அதை வந்து யார் மேலேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஆரோல காலி. ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணி, ஒரு கேம்ல ஒரு வாட்டி தான் கிடைக்கும் அந்த ஆரோ. ஒருத்தன் வித்துட்டு இருப்பான், அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா அதோட முடிஞ்சுது. அந்த இன்னொரு வாட்டி நியூ கேம் போட்டு நீங்க விளையாடுனீங்கன்னா தான் இன்னொரு ஆரோ வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆரோ. ஆனா அந்த கொஸ்டின் கேக்குதுல உங்ககிட்ட இருக்கிறதுலே முக்கியமான பொருள் எதுன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க வந்து அந்த ஆரோவை கொடுத்தீங்கன்னா அந்த ஆரோ அந்த ஸ்பிங்ஸே ரெண்டு ஆரோவா ஆக்கி கொடுக்கும். ஒரு ஆரோ கொடுத்தீங்கன்னா 2 ஆரோ வந்து உங்க கையில கொடுக்கும். அப்போ அது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா அந்த ஸ்பிங்ஸ் லாஸ்டா பறந்து போகுதுல, அப்போ வந்து அந்த ஸ்பிங்ஸ் மேலேயே அந்த ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்பிங்ஸ் காலி ஆயிடும். அந்த கழுத்துல இருக்கிற சாவி நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த பெரிய பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணிடுவீங்க. இந்த கேம்ல வந்து ரொமான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. ஓ அதுவா, அது அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் பசங்க கேம் இப்பவே லிங்க்னு கேட்பேன் போட்டு விடுற. அதுவும் அதுல வந்து நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏகப்பட்டது இருக்கு, நீங்க ஏகப்பட்ட ரொமான்ஸ் ஆப்ஷன் இருக்கு அதுல. நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணல, பட் ஒரு இதோட ரொமான்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு தனித்துவமா கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கொடுக்குற வேலை வந்து நல்லா இருந்தது. கொஸ்டின் நல்லா இருக்கு. ரொமான்ஸ்லாம் இப்படி டேட்டிங் மாதிரிலாம் இருக்காது.
இதுல இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் எப்படின்னா, நீங்க யாருக்கு அதிகமா ஹெல்ப் பண்றீங்களோ அவங்க தான் உங்க லவ் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அந்த மாதிரி ஆப்ஷனு எப்படி எந்த மாதிரி மிஷன் கொடுக்குன்னா, மோஸ்ட்லி அந்த நான் வந்து இந்த வழியா போறேன், என் கூட வந்து அப்படியே கம்பெனிக்கு கொடுக்குறீங்களா, என்ன வந்து சேஃப்டியா எடுத்துன்னு போய் என் ஊருக்கு விடுறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் ரொமான்ஸ் ஆப்ஷன் வந்து இதுல. அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா கிஃப்ட் கொடுக்கலாம், கடைக்காரங்களை நீங்க இது பண்ணலாம், ரொமான்ஸ் பண்ணலாம். ஆனா நான் சூஸ் பண்ணது வந்து எப்படின்னா, நீங்க கரெக்டா இப்பதான் அந்த பாயிண்ட்க்கு வந்துக்கிறீங்க, வாங்க அங்கிள் எல்லாம். சரி அந்த மாதிரி நீங்க அதுல உங்களுக்கு யூஸ் இருக்கு, அது வேஸ்ட் இல்ல, சும்மா ஏதோ பண்ணணும்னு இல்ல. இப்போ அந்த கடைக்காரங்க கிட்ட வந்து நீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து பொருள் கம்மியா வைப்பாங்க, உங்களுக்கு ரேட் கம்மியா இருக்கும். அப்கிரேட் பண்றது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து ஒரு ஒர்க்கர்கள் இருக்கும், ஒர்க்கர்கள்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொலிட்டீஷியன் கிட்ட மாட்டிட்டு இருக்கும். அது பொலிட்டீஷியன் வந்து என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி பழங்காலத்துல அந்த புறம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடம். அந்த மாதிரி இடத்துல வந்து பசங்க அப்புறம் யூடியூப் கிட்ட சொல்லி அது வந்து நான் வந்து பாக்கணும்னு கூட இது இல்ல. அந்த வந்து கேம்லயே அந்த ஒரு மெக்கானிக்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் நீங்க திருடிட்டு ஓடுவீங்க, அப்போ வந்து அந்த ஒர்க்கர்கள் வந்து காப்பாத்துற மாதிரி தான் அந்த இது இருக்கும், ஒரு செட்டப்பே அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு வாட்டி காப்பாத்திட்டு விட்டுரும். நீங்க அப்புறமா நீங்க மீட் பண்ணலாம், மீட் பண்ணலாம், இல்லனா அப்படியே விட்டுறலாம். அந்த கேம் நீங்க அந்த அதோட மிஷன் முடிக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் சரி போய் மீட் பண்ணேன். அது நீங்க வந்து பாரு உனக்கு ரிவார்ட்லாம் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிச்சு. சரி ஓகே போய் மீட் பண்ணா அது ஒரு ஒர்க் மாதிரி கொடுக்கும், ஒரு சில கொஸ்ட் கொடுக்கும். அந்த கொஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அந்த பொலிட்டிஷியனே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு மிஷன் கொடுக்கும். அதுதான் மாஸ்டர் மைண்டு, நம்ம தான் டம்மின்னு. ஏன்னா அதுதான் மாஸ்டர் மைண்டு. எப்படின்னா அது சின்ன வயசுல வந்து இந்த கேம்ல வந்து இது இருப்பாங்க, பீஸ்டன்னு ஒரு ரேஸ் இருக்கும். அதாவது மிருகம் மாதிரி ஒரு மனுஷங்க இருப்பாங்க, பார்க்க கொஞ்சம் புலி மாதிரி, மனுஷனும் புலியும் கலந்த மாதிரி, ஒரு சிங்கமும் கலந்த மாதிரி ஒரு மிருகம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்கு. ஆமா, அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க, மனுஷங்க யாருமே மதிக்க மாட்டாங்க, பெருசா கீழ்த்தனமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாக்கும் அம்மாக்கும் பிறந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. அந்த 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 பேரண்ட்ஸை வந்து அந்த பொலிட்டிஷியன் வந்து காலி பண்ணிட்டு இருப்பான் சின்ன வயசுல. அவனை பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம், இந்த பொலிட்டிஷியன் கிட்டயே வேலை செய்யற மாதிரி வந்து அவனே காலி பண்ணிருக்கோம். மாஸ்டர் மைண்ட் நம்மளை வச்சு அவனை காலி பண்ணிருக்கோம். ஓ கடைசியில நீங்க நான் தான் அவுட்டா, நான் தான் ஜோக்கரா போ நடிப்பா. அது வந்து அந்த ரிவீலிங் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா ஒரு கண்ணு மறைச்ச மாதிரி வச்சிருக்கும் ஹேர் ஸ்டைல். அது வந்து லாஸ்ட்ல அந்த பொலிட்டிஷியனை போட்டு தள்ளும் போதுனா அந்த முடியை எடுக்கும், எடுத்து பார்த்தா ஒரு கண்ணு வந்து மனுஷ கண்ணா இருக்கும், ஒரு கண்ணு அந்த மிருகத்தோட கண்ணு மாதிரி இருக்கும். நம்மளுக்கே தெரியும். செம்ம டெஸ்ட், ரொம்ப டெஸ்டிங்க. ஒரு திருட்டு சகவாசமா கூடவே இருந்தே சவாலன்ற மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் மாஸ்டர் டைலாக் எல்லாம் பேசி அந்த பொலிட்டிஷியன்ல போட்டு தள்ளிட்டு நம்ம கிட்ட ஓகே உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடும். அவ்வளவுதான். அடுத்த நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காது. ஐயோ இவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சதுன்னா மத்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஓகே ரொமான்ஸ் ஆயிட்டீங்கன்னா கேம் முடியற வரைக்குமே இருப்பாங்க. ஆனா இந்த கேரக்டர் மட்டும் அதோட வேலை முடிஞ்ச உடனே இருக்காது. அப்பதான் தோணிச்சு ஒழுங்கா இருந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே. எதுக்கு தான் எதுக்காக நீ என் கிட்ட வந்த, எது தேடி நீ என்ன விட்டு போன, வந்துட்டு அது மிருகன்னு தெரியும் போதாவது புத்தி வேணாம், திரும்பவும் தேடி போய் அசிங்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஃபேவரட்டான கேரக்டர், ரொமான்ஸ் கேரக்டர்லயே அது கொஞ்சம் ஃபேவரட்டான கேரக்டர் இப்போ கூட. ஏன்னா அதோட கொஸ்டின் யூனிக்கா இருந்தது. அது கொடுக்குற கொஸ்டின் மத்தவங்க எல்லாம் சும்மா ஜெனரிக்கா இருக்கும், ரொமான்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும் பார்க்க. ஆனா இது கொடுக்குற அதெல்லாம் இருக்காது, இதை ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதோட கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா தான் பார்த்தா நம்மள வச்சு இப்போ ஒரு பிளான் போட்டுருக்கோம். மெயினா நிறைய பேர் சூஸ் பண்றது வந்து உல்ட்ரிகான்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் நல்ல பொண்ணா இருக்கும், நம்மள பார்த்தா வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்காக இவர் நல்லவருன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம அவங்க கிட்ட எல்லாம் மதிக்காம விட்டு இது கிட்ட வந்து மாட்டிக்கணும். அந்த ஹீரோயின் மாதிரி, தெலுங்கு ஹீரோயின் மாதிரி. ஆமா, அதை விட்டு இந்த வர்க்கர்கள் இருக்குல்ல வில்ட மீனா, அது கிட்ட வந்து மாட்டிக்கினேன். அதை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு நானே கொஞ்ச நேரம் சிரிச்சிருந்தேன் ஒரு 5 நிமிஷம். சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு கேம் முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா எல்லாத்தையும் மிஷன் எல்லாம் முடிச்சு அப்கிரேட் எல்லாம் பண்ணி கேம் முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு டிராகன் லாஸ்ட்ல வரும், அதுகிட்ட நீங்க சண்டை பண்ணலாம், இல்ல சண்டை போடாம போயிடலாம், இல்ல இன்னொரு ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சண்டை போடாம நீங்க வந்துட்டீங்கனாலும் கேம் முடிஞ்சிரும். அதை நீங்க இன்னொரு ஆப்ஷன் எப்படி அந்த அளவுக்கு முக்கியமா இல்ல. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அது கூட
அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது வந்து நான் ஸ்டோரியில ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொரு வீடியோ போட்டு ஸ்டோரி எல்லாமே அதுல போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணி விடுறேன். அதுல சொல்றேன் இன்னொரு ஆப்ஷன் என்னன்ட்டு. சரி, இப்போதைக்கு நான் இருக்கிற சொல்றேன். அந்த 3வது ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டுங்களா? அது 3வது ஆப்ஷன் என்னன்னா, அந்த டிராகனை சாவடிக்கிறது. எதுக்கு சும்மா இன்ட்டு கொடுக்குறேன். என்னன்னா ஸ்டோரி சொல்ல மாட்டேன், என்ன பண்ணணும்னு மட்டும், என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்றேன். உங்களே நீங்க போட்டு தள்ளிப்பீங்க, அந்த கத்தியத்தை உங்களுக்கு ஒத்திப்பீங்க. அது வந்து ஹிடனா இருக்கும், உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுதான் ட்ரூ எண்டிங். அந்த கேம் உங்களுக்கு சொல்லாது. அப்படி பண்ண மாட்டோம்ல நம்ம ஃபேன்ஸிலே. அதுதான் எப்படி எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனா உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கும். எப்படின்னா, நான் அந்த டிராகனை போட்டு தள்ளிட்டு என்ன அந்த ஊருக்கு ராஜாவாக்கிட்டாங்க. நான் போய் அந்த அரண்மனையில உட்காந்துட்டு அப்புறமும் கூட ஒருத்தன் வந்து சுத்திட்டு இருந்தான், பேய் மாதிரி சுத்திட்டு இருந்தான். நீ பண்ணது கரெக்டா, எல்லாமே முடிஞ்சிருச்சா, நீ உன் வேலையை முடிச்சிட்டியான்ற மாதிரி வித்தியாசமா பேசியிருந்தான். யாரா வித்தியாசமா பேச வைத்தியம். அவன்கிட்ட நம்ம பேசணும்னே தோணாது. ஏன்னா முடிஞ்சிட்டு டேரக்டர் பேரு, அந்த ப்ரொடியூசர் பேர்லாம் ஓடிட்டு இருக்கும். என்ன ஒரு அசரீதி கேக்குது அப்படின்றீங்க. ஆமா, நீங்க போய் அந்த சேர்ல, அந்த ராஜா சேர்ல உட்காந்துருவீங்க. உட்காந்துட்ட உடனே அந்த டேரக்டர் இது ஓடிட்டு இருக்கும். அந்த டேரக்டர் பேரு, அந்த வேலை செஞ்சவங்க பேரு, டெவலப்பர் பேர்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரே ஒரு கேரக்டர் மொத்த சைட்ல இந்த மாதிரி பேசிட்டு பேச கூட இருக்காதுங்க, சுத்திட்டு இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், ஆவி மாதிரி சுத்திட்டு இருக்கும். அது அப்போ நீங்க உங்களால ஏன்சிக்க முடியுமா அந்த சேர்ல இருந்து கூட தெரியாது நம்மளுக்கு. நம்மளே பட்டன் பிரஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஏன்சிக்க முடியும்னு தோணும் உங்களுக்கு. ஓ, நம்ம விளையாடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் அந்த கேரக்டர் இருக்கும், அது கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அது இந்த மாதிரி பேசும். நீ வந்து முடிச்சிட்டியா வேலைய, நான் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன்ற மாதிரி, இது சொன்ன மாதிரி ஏன் நம்ம பண்றோம் மாதிரி யோசிச்சுட்டு அதுகிட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னு வைங்களேன், அது வந்து டைம் இது பண்ணிட்டு இருக்கும். அந்த டிராகனை சாவடிக்கிறது முன்னாடி ஒரு மேட்டர் இருக்கும், அங்க நம்மள வந்து டைம் டிராவல் பண்ணி விட்டுரும். நம்ம கையில ஒரு கத்தி இருக்கும், ஒரு ஸ்பெஷலான கத்தி வந்து அந்த கேம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே குத்துட்டு இருப்பாங்க. அந்த கத்தி எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியாது. ஆனா நீங்க அந்த கத்தியை வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா யூஸ் ஆன் மீன் இருக்கும், நம்மள மாதிரியே யூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிராகன்ல பறந்து போயிட்டு இருக்கோம்ல, அப்போ வந்து அந்த கத்தியை யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க மேலேயே யூஸ் பண்ணீங்கன்னா, அப்போதான் உங்களுக்கு ட்ரூ எண்டிங் வந்து அன்லாக் ஆகும். ட்ரூ எண்டிங் அன்லாக் ஆயிட்டு இவ்வளவு நேரம் விளையாடணும் தெரியுமா கேமு, அது எல்லாமே போயிட்டு அந்த கத்தியத்தை உங்க மேல யூஸ் பண்ண உடனே தான் டிராகன்ஸ் டாக்மா 2 அங்கதான் டைட்டிலே போடுவானுங்க. அப்புறம் ட்ரூ எண்டிங் அன்லாக் ஆன உடனே தான் அந்த உலகமே மாறும். அந்த உலகம் ஃபுல்லா அந்த தண்ணி இருக்கும்ல, தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டு உலகமே ஒரு மாதிரி மார்ச் பிளானட் மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் தான் மெயினான நிறைய மிஷன் கொடுப்பானுங்க. அந்த டிராகனை வந்து எப்படி அந்த உலகத்தையே காப்பாத்துற மிஷன் எல்லாம் அப்புறம் தான் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் இருக்கு எப்படியும் ஒரு 7 hour 8 hour கேம் இருக்கு. ஆமா, செத்துட்டு அப்புறம் ஃபைட்டு. நீங்க செத்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுங்க, ஒரு மாதிரியான இடத்துக்கு போயிடுங்க. நீங்க சும்மா க்ளூ மாதிரி கொடுக்குறேன். என்ன க்ளூனா, விதிப்படி என்னன்னா, நீங்க அந்த டிராகன் வந்து நீங்க வந்து வருவீங்க, அந்த டிராகன் வந்து உங்க ஹார்ட்டை எடுத்துக்கும். நீங்க அந்த டிராகனை போட்டு தள்ளி ஹார்ட்டை வந்து இது பண்ணணும். அதுதான் வந்து விதி. சைக்கிள் மாதிரி நடக்கும். டிராகன் ஒண்ணு வரும், வானத்துல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணோம், அவங்க ஹார்ட் எடுத்துக்கும், அவங்க வந்து பவர் ஏற்றி அந்த டிராகனை போய் காலி பண்ணும். அதுதான் வந்து விதி. ஆனா இந்த டிராகன் டாக்மா 2ல வந்து அந்த விதியை மீறுவான் அந்த ஹீரோ. டிராகனை கொல்லாம தன்னே காலி பண்ணிப்பான். அது வந்து விதிக்கு ஆப்போசிட்டா போகுது. அப்போ வந்து அதுக்கான கான்சிக்வன்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் இப்போ பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன மாற்றம் வந்தா அதுக்கான ரியாக்ஷன் பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த உலகமே மாறிடும். அந்த டிராகனும் இல்ல, நீங்களும் இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த டிராகனே பரவாயில்ல போல, அதே நல்லதுதான் போல. உண்மையான ப்ராப்ளமே அந்த ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே அவன் தான்ற மாதிரி தெரியும். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பான், இந்த டிராகன் ஒண்ணு வரணும், அதை நீங்க கொல்லணும், செட் பண்ணி வச்சிருப்பான். அவன் தான் எல்லாம் நீதானா, நாங்கெல்லாம் அந்த பச்சை புள்ள டிராகனை போட்டு தள்ளிட்டேனேடா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அதை பார்த்த உடனே ஷாக்கா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மெனுல எல்லாம் டிராகன் டாக்மான்னு தான் போடுவானுங்க, டிராகன் டாக்மா 2ன்னு போட மாட்டானுங்க. இந்த ட்ரூ எண்டிங் அன்லாக் பண்ண உடனே தான் டிராகன் டாக்மா 2ன்னே போடுவானுங்க. பார்த்துட்டு இவ்வளவு நாளும் பண்ணதெல்லாம் என்ன ஜோக்கராடான்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய மிஷன் கொடுப்பானுங்க. அதே மாதிரி வந்து இந்த கேம்ல வந்து சைடு மிஷன்லாம் வேஸ்ட் இல்ல, அதெல்லாம் நீங்க வேஸ்ட்னு நினைப்பீங்க. ஆனா அந்த சைடு மிஷன்லாம் கரெக்டா முடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரூ எண்டிங்ல யூஸ் ஆகும். ஏன்னா ட்ரூ எண்டிங்ல வந்து அந்த உலகத்தையே ஒரு இது மாதிரி ஒரு புகை மாதிரி, பாய்சன் புகை மாதிரி சூழ்ந்துட்டு இருக்கும். அது வந்து எல்லா ஊருக்கிட்டையும் போய் பேச சொல்லுவாங்க, ஊரை காலி பண்ணுங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு, இந்த இடம் சேஃப்டின்னு சொல்லிட்டு பேச சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நார்மலா போய் பேசினா, அப்போ போய் பேசினா வந்து கேட்க மாட்டானுங்க. இதே நீங்க சைடு மிஷன்லாம் முடிச்சுட்டு போய் பேசுனீங்கன்னா
ஏன்னா சைடு மிஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்புறமா நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாங்க. அதனால நீங்க சைடு மிஷன் முடிக்கிறதா இந்த கேம்ல வந்து நல்லது. எல்லா கேம்லயும் சும்மா சைடு மிஷன் இருக்கும், முடிச்சீங்கன்னா முடிக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட். அந்த மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் யூஸ் இருக்கு. சைடு மிஷன் முடிக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் இருக்கு. நீங்க சொல்றது கேட்பாங்க. ட்ரூ எண்டிங்ல வந்து ஃபைனல் இந்த சைடு மிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் 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 காசி. ஸோ சர்ப்ரைஸ் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் எதிர்பார்க்கலாம், நிறைய கதை இருக்கு. ஸ்டோரி மோடு வேற இன்னும் வரவே இல்லை. நீங்க பிரஸ்டேஷனு, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ்டேஷன் 2க்கு அப்புறம் ஃபன்னு, அப்புறம் இன்னும் ஏதோ போறோம். ஸ்டோரிக்கே போல, இன்னும் நிறைய இருக்குன்றீங்க. 200 மணி நேரம் விளையாண்டுருக்கீங்க. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு தேவைப்படும். கண்டிப்பா இந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம டிராகன்ஸ் எல்லாருமே விளையாடு பாத்துங்க. டிராகன்ஸ் ஜாகமாக்கு அப்புறம் தான் பாருங்க நம்ம டிராகன்ற பேர் எடுத்து வந்திருக்கோம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கேம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது உங்களுக்கே புரியல. ஏன்னா ஸ்டார்டிங் எனக்கே கஷ்டமா இருந்தது. இல்ல நீங்க அதை சொல்லிட்டீங்கல்ல, தாண்டி போயிருந்தோம் அவ்வளவுதான். அதை கடந்து போனா ஒரு கேமர், அதான் கேமர் காசி. ஒரு கேமருக்கு என்னன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வேணும். ஸோ நீங்க வந்து வாண்டர்லெஸ்ஸா இருக்கணும், கரெக்டா? அப்பதான் அந்த கேம். ஸோ அது உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன கேட்கக்கூடாது. இல்ல பரவாயில்ல, பிடிக்கலனாலும் கழுவி ஊத்துங்க கமெண்ட்ல காசி. அதை பத்தி ஒரு ஃபீல் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் அவரோட டைலாக் வாங்க அங்கிள் விளையாடலாம். அடுத்த வாங்க அங்கிள் விளையாட வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் காசி கூட இருப்பேன். டிராகன் ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் டிராகன்.